என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம். இன்றைய பகுதி 72. ராமதூதன். நந்தவனத்து தோரண வாயில் மேல் உட்கார்ந்திருந்த ஹனுமானை பார்த்தார்கள். இவர்களை கண்டதும் ஹனுமானுடைய காந்தியும் வடிவமும் பலமும் இன்னும் அதிகரித்தன. வந்தார்கள் என்று கீழே குதித்து வாளை தூக்கி பூமியில் ஓர் அடியடித்து திக்குகள் நடுங்கும்படி கர்ஜித்தான். வாயிற்கதவில் வைத்திருந்த பெரிய இரும்பு தாழ்பால் கட்டையை பிடுங்கி அதை கொண்டு அவர்களை தாக்கி அவ்வளவு பேர்களையும் எதிர்த்தான். குதித்து கிளம்பி இரும்புக்கட்டையை சுழற்றி சுழற்றி அத்தனை பேர்களையும் ஒருவர் பின் ஒருவராக வதம் செய்துவிட்டு மறுபடியும் அசோகவனத்து கல் கம்ப வாயிலின் மேல் உட்கார்ந்து கர்ஜித்தான். வாழ்க ராமன், வாழ்க லக்ஷ்மணன், வாழ்க ராஜா சுக்ரீவன். அரக்கர்களே, உங்களுக்கு அழிவு வந்துவிட்டது. வீரன் ராமனும் வீரன் லக்ஷ்மணனும் ராஜா சுக்ரீவனும் என்னை அனுப்பியிருக்கிறார்கள். பகைவர்களை நாசம் செய்ய நான் வந்திருக்கிறேன். ராட்சசர்களே, வாருங்கள். 1000 ராவணர்களும் வரலாம். வதம் செய்ய நிற்கிறேன். சீதையை தலைவணங்கி பணிந்து ஆசி பெற்றேன். உங்கள் நகரத்தை இப்போது அழிக்கப் போகிறேன் என்று லங்கை நடுங்கும்படி கர்ஜித்தான். வந்து தாக்கின அத்தனை கிங்கரர்களும் மாண்டார்கள். ராமனுக்கு செய்தி எட்டியதும் அவனுடைய கண்கள் பயங்கரமாக விரிந்தன. என்ன சொல்கிறீர்கள் என்று கூறிவிட்டு உடனே நிகரற்ற வீரனான பிரகஸ்தனுடைய மகனை கூப்பிட்டு, போய் இந்த வானரத்தின் கொட்டத்தை அடக்கிவிட்டு வா என்று உத்தரவிட்டான். பிரகஸ்தனுடைய குமாரன் ஜம்புமாலி என்னும் வீர ராட்சசன் கவசம் பூண்டு ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு வந்து சேருவதற்கு கொஞ்சம் தாமதமாயிற்று. அதுவரையில் ஹனுமான் சும்மா இருக்கவில்லை. பெரிய மண்டபத்தை கண்டு அதன் மேல் ஏறி நின்றார். மேலே வானத்தில் 2வது சூரியன் உதித்தார் போல் பிரகாசித்தான். தன் உடலை இன்னும் பெருக்கி கொண்டு ஆகாயத்தில் ஒரு பொன்மயமான மலை தொடரை போல் விளங்கினான். அவன் போட்ட கர்ஜனை லங்கா நகரத்தில் 8 திசைகளிலும் எதிரொலி செய்து எங்கும் நிரம்பிற்று. அரக்கர்களின் உள்ளம் நடுங்கிற்று. அவன் ஏறிய அந்த மண்டபத்து காவலாளிகள், இதுவென்ன பெருங்குரங்கு ஒன்று வந்து நம் தோட்டத்தை நாசமாக்குகிறதே என்று வெளியேறி ஹனுமானை எதிர்க்க பார்த்தார்கள். ராமன் வாழ்க, வாழ்க லக்ஷ்மணன், ராஜா சுக்ரீவன் வாழ்க. கோசலேந்திரனுடைய தூதன் நான். லங்கையை அழிக்க வந்திருக்கிறேன். ஹனுமான் என்கிற வாயுபுத்திரன். பகைவர்கள் கூட்டத்தை நிர்மூலம் செய்ய வந்திருக்கிறேன். ஜானகியை வணங்கி ஆசி பெற்று நான் லங்கையை அழச் செய்ய வந்திருக்கிறேன். 1000 ராவணர்களை வெல்லும் பலம் பெற்றவன். மலை பாறைகளையும் மரங்களும் பற்றி எரிந்து அரக்கர் கூட்டத்தை அழிப்பவன் வந்திருக்கிறேன். இவ்வாறு லங்கையில் உள்ள அரக்கிகளின் ஈரல்கள் துடிக்கும்படி கர்ஜித்தான். உடனே அந்த கோயில் காவலாளிகள் பற்பல ஆயுதங்களை கொண்டு அவனை பலமாக தாக்கினார்கள். ஹனுமான் குதித்து அந்த கோயிலின் பெரும் கம்பம் ஒன்றை பிடுங்கி எடுத்து யமனைப் போல் நின்றான். தங்க பூண்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பெருந்தூணை சுழற்றி சுழற்றி ஹனுமான் அவர்களுடைய பாய்ச்சலை தடுத்து அவர்களையும் வதம் செய்தான். அந்த கல்தூணை எடுத்ததும் மண்டபம் கீழே விழுந்தது. ஹனுமான் தூணை சுழற்றி சுழற்றி அடித்த வேகத்தினால் அது இங்கும் அங்கும் தாக்கி நெருப்பு கிளம்பிற்று. என்னை காட்டிலும் பலமுள்ள வானரர்கள் சுக்ரீவன் தலைமையில் வரப்போகிறார்கள். உங்களையும் உங்கள் மன்னனையும் உங்கள் நகரத்தையும் அழித்து நிர்மூலமாக்குவதற்கு வரப்போகிறார்கள். இஷ்வாகு நாதனுடைய பகையை உங்கள் அரசன் சம்பாதித்து கொண்டான் அல்லவா? ஒளிந்தது லங்கை, ஒளிந்தீர்கள் அரக்கர்கள், அழிந்தான் ராவணன் என்று கர்ஜித்தான். பிரகஸ்தன் மகன் ஜம்புமாலியும் வந்து சேர்ந்தான். விரிந்த பெரும் கண்களும் பயங்கரமான பற்களும் இரத்தம் போல் சிவந்த ஆடையும் காதில் குண்டலங்களும் கையில் வில்லும் கழுத்தில் மாலையும் இடுப்பில் கத்தியுமாக இடியோசை செய்யும் தேரில் ஏறி வந்தான். பெரும் கோவேறு கழுதைகள் பூட்டிய தேரை கண்டான் ஹனுமான். அவனும் ஆயத்தமானான். தேரி நின்று ஜம்புமாலி வில்லை வளைத்து மாருதி பேரில் அம்புகள் எய்தான். அம்பு மாருதியின் முகத்தில் தைத்து இரத்தம் வழிந்தது. அது ஹனுமானுடைய முகத்தை 2 மடங்கு அழகுறச் செய்தது. ஒரு செந்தாமரை பூ திடீர் என்று ஆகாயத்தில் மலர்ந்து விரிந்தது போல் காணப்பட்டது. அடிபட்ட மாருதிக்கும் கோபம் வளர்ந்து பெருகிற்று. அருகில் இருந்த ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்து தேரின் மேல் வீசினான். பிறகு ஓர் ஆச்சா மரத்தை பிடுங்கி எடுத்து அதை சுழற்றி ஜம்புமாலியின் மேல் எறிந்தான். பிறகு மண்டபத்திலிருந்து பிடுங்கி எடுத்த ஓர் இடும்பு தடியை வேகமாக சுழற்றி தேரின் மேல் எறிந்தான். தேர் இருந்த இடம் தெரியாமல் பொடியாய் போயிற்று. ஜம்புமாலியின் பெரும் தேகம் நசுக்கப்பட்டு கை தலை ஏதும் உருப்படி தெரியாமல் எல்லாம் பிண்டமாய் போயிற்று.
யுத்தத்தின் முடிவை ராவணனுக்கு தெரியப்படுத்தினார்கள். அவன் வியப்படைந்து, இதென்ன புதிதாக இருக்கிறது? இது மிருகம் அல்ல, வானரமும் அல்ல. இது என் பழைய பகைவர்களாகிய தேவர்களின் வேலை. ஒரு புது பிராணியை உண்டாக்கி அனுப்பியிருக்கிறார்கள். இதை கட்டாயம் பிடித்து என் முன் கொண்டு வர வேண்டும் என்று வீரர்களையும் அவர்களுக்கு துணையாக பெரும் சேனையையும் அனுப்பினான். இராட்சச வீரர்கள் தேரும் படைகளுமாக சென்றார்கள். மதில் வாயிலின் மேல் நின்று அட்டகாசம் பண்ணி கொண்டிருந்த ஹனுமானை பலமாக தாக்கினார்கள். அவனோ வஜ்ரதேகம் பெற்ற வாயுபுத்திரன். எதையும் பொருட்படுத்தவில்லை. உடம்பில் காயம்பட்டு இரத்தம் பெருக பெருக அவன் கோபமும் அதனுடன் அவன் உடலும் வளர்ந்து வளர்ந்து அனைவரும் நடுங்கும்படியாக ஆகாயத்தில் கிளம்பி வந்த வீரர்களை எல்லாம் முழு குன்றுகளும் முழு மரங்களும் எடுத்து வீசி கொலை செய்தான். திடீரென்று தேர்களின் மேல் குதித்து அவற்றை பொடியாக்கினான். வந்த பெரும் வீரர்களையெல்லாம் பதம் செய்தான். படையாட்கள் பயந்து ஓடினார்கள். வந்தவர்கள் அனைவரையும் கொன்றும் துரத்தியடித்தும் லங்கா நகரத்து அரக்கர்கள் நடுங்க கர்ஜித்துவிட்டு மறுபடியும் மதில் வாயிலின் கூண்டில் மேல் உட்கார்ந்தான். தன் பெரும் படையின் தோல்வியையும் தேர்ந்தெடுத்து அனுப்பிய 5 சேனாதிபதிகளின் வதத்தையும் அறிந்து ராவணன் இப்போது உண்மையில் பயந்தான். இந்த தனி வானரம் இவ்வளவு பலமும் பராக்கிரமும் கொண்டு என் வீரர்களை அழித்தது சாதாரண நிகழ்ச்சி அல்ல, ஏதோ தேவர்களின் சூழ்ச்சியாக காணப்படுகிறது என்று கவலைப்பட்டான். ஆயினும் தன் கவலையை காட்டாமல் சிரித்து பரிகாசமும் செய்தான். தன் சபையில் இருந்தவர்களை சுற்றி பார்த்தான். தன் மகன் அக்ஷன் மிக உற்சாகமாக முன் நின்றான். யுத்தத்தில் மனம் கொண்டு நின்ற தன் வீரமகனை பார்த்து அவனை உடனே ஹனுமானிடம் போகச் சொன்னான். இளஞ்சூரிய பிம்பத்தைப் போல் ஜொலித்து தங்கமய தேரில் மேல் எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அக்ஷன் சென்றான். பகுதி 73. கட்டுண்டான். தேவர்களுக்கு சமமான வாலிப வீரனான அக்ஷன் 8 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ஏறி போவதை வால்மீகி முனிவர் வெகு அழகாக சித்தரிக்கிறார் ராமாயணத்தில். காடுகளின் அழகையும் வீரர்கள் யுத்தம் செய்யும் அற்புத செயல்களையும் போரின் வேகத்தையும் முனிவர் சித்தித்திருப்பதை நாம் மொழிபெயர்த்து காட்ட இயலாது. காடு மிக அழகாக இருந்தது அல்லது யுத்தம் மிக கோரமாக நடந்தது என்று இவ்வளவுதான் சொல்ல முடியும். முனிவருடைய சித்திரமோ பொருள்களின் அழகுக்கு தகுந்த சுந்தரமான தொனி கொண்ட மொழிகளும் யுத்தத்தை தொனித்து காட்டும் கம்பீர ஒளி நிறைந்த மொழி தொடர்களும் காட்டைப் போலவே யுத்தத்தைப் போலவே ஒன்றின் மேல் ஒன்றாக குவிந்து மனதை கொள்ளை கொண்டு போகும் நடை. யுத்தங்களில் இரு தரத்தாருடைய செயல்களையும் அற்புத கம்பீரத்துடன் வர்ணிப்பது முனிவருடைய தனி சக்தி. ராவணனுடைய அருமை குமாரன் அக்ஷனுக்கும் ஹனுமானுக்கும் நடந்த யுத்தத்தை சொல்லும் விஸ்தார வர்ணையை நான் தமிழ்படுத்தி சொல்லப் போவது முடியாத காரியம். தவத்தால் பெற்ற தங்கமய ரதத்தில் ராவணகுமாரன் ஏறிச் சென்றான். கல் தோரண வாயிலின் மேல் பயமின்றி கம்பீரமாக உட்கார்ந்திருந்த ஹனுமானை கண்டான். காலாக்கினி போல் சுடர்விட்டு எரிந்து நின்ற அந்த உருவத்தை கண்ட அக்ஷனுடைய உள்ளத்தில் இவன் எனக்கு தகுந்த பகைவன் என்ற எண்ணம் உண்டாகி தன் வீரத்தை பெருக்கிக் கொண்டான். இளம் வீரன் 3 கூரிய பானங்களை எய்தான். அவை ஹனுமானுடைய உடலில் பட்டு இரத்தம் பெருகிற்று. இரத்தம் பெருக பெருக மாருதியின் வீரம் வளர்ந்தது. முகத்தின் பொலிவு கொழுந்துவிட்டு எரிந்தது. வாலிப அரக்கனுடைய வீரத்தைக் கண்டு ஹனுமனும் மிக மகிழ்ச்சி அடைந்தான். போர் முற்றி இருவருக்கும் இடையில் கடும் யுத்தம் நடந்தது. அம்புக்கூட்டம் மேகங்கள் போல் ஆகாயத்தில் கிளம்பி மாருதியை மூடின. மலைமேல் மாறி பெய்வது போல் அம்புமலை ஹனுமானுடைய கல் போன்ற தேகத்தின் பேரில் பொழிந்தது. ஆகாயத்தில் கிளம்பி ஹனுமான் அற்புத முறையில் வானங்களுக்கு இடையில் சஞ்சரித்து அக்ஷனை தாக்கினான். வானத்தில் மேகங்களை காற்றானது சிதறி அடிப்பது போல் அம்பு கூட்டங்களை ஹனுமான் லட்சியம் செய்யாமல் தன் அற்புத சஞ்சாரங்களால் சிதறடித்தான். இராட்சசகுமாரனுடைய சாமர்த்தியம், வீரம், பொறுமை, சாவதானம் இவற்றை பார்த்து ஐயோ இவனை கொல்ல வேண்டுமே என்று துயரப்பட்டு ஹனுமான் வெகுநேரம் யுத்தத்தை நீடித்து நடத்தினான். அரக்கனுடைய பலம் பெருகிக்கொண்டே போயிற்று. முடிவில் ஹனுமான் மனதை உறுதி செய்து கொண்டு அரக்கனை வதம் செய்ய தீர்மானித்தான். முதலில் அக்ஷனுடைய தேரை ஒடித்து தீர்க்க வேண்டும் என்று ஹனுமான் நிச்சயித்து அதன் மேல் திடீரென்று முழு வேகத்துடன் பாய்ந்தான். தேர் பொடியாகி விழுந்தது. ஏற்கால் முறிந்து கூடு கவிழ்ந்து நாசமாகி குதிரைகள் மாண்டு தேரின்றி தரையில் நின்றான் அரக்க ராஜகுமாரன். இதன் பின்னும் அவன் தயங்காமல் வில்லும் கத்தியுமாக ஆகாயத்தில் கிளம்பி மாருதியை தாக்கினான். இருவருக்கும் பெரும்போர் ஆகாயத்தில் நடந்தது. முடிவில் அக்ஷன் எலும்பெல்லாம் ஒடிந்து நசுக்கப்பட்டு கீழே விழுந்து வாழ்ந்தான். குமாரன் வானரத்தால் கொல்லப்பட்டான் என்று அறிந்ததும் ராவணன் இதயம் துடித்தது.
கிளம்பிய ரோஷத்தை அடக்கி கொண்டு தன் உள்ளத்தை ஒரு நிலையில் வைத்துக்கொண்டு இந்திரனுக்கு சமமான வீரனான இந்திரஜித்தை அழைத்தான். எல்லா அஸ்திரங்களையும் நன்றாக பயின்று அடைந்திருக்கிறாய். தேவாசுரர்களையும் யுத்தத்தில் வென்றிருக்கிறாய். பிதாமகனை பூஜித்து அவரிடமிருந்து பிரம்மாஸ்திரம் பெற்றிருக்கிறாய். உன்னை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் உலகத்தில் யாருமில்லை. சோர்வு என்பதை அறியாதவன் நீ. அறிவில் சிறந்தவன் நீ. தவத்தால் சக்தியடைந்திருக்கிறாய். நீ செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. காரியங்களை சரியாக யோசித்து செய்வதில் உனக்கு நிகர் யாருமில்லை. நான் அனுப்பிய கிங்கரர்கள், ஜம்புமாலி, நம்முடைய மந்திரியர்கள், வீரபுத்திரர்கள், சேனாதிபதிகளின் ஐவர், உன் அருமை தம்பி அக்ஷன், இவ்வளவு பேர்களும் ஆண்டார்கள். நீதான் இந்த சத்ருவை வென்று சிறைப்படுத்தும் வல்லமை கொண்டவன். சேனா பலத்தால் இதனை வெல்ல முடியாது. கிட்ட நெருங்கி கை கலந்து யுத்தம் செய்வது இவனிடம் செல்லாது. நன்றாய் யோசித்து செய்ய வேண்டியதை செய்து நீ இவனை எதிர்த்து வெற்றியுடன் திரும்பி வா. தவத்தால் நீ பெற்றிருக்கும் அஸ்திரமே இந்த சமயத்தில் பயன்படும். உன் புத்தியை சிதறவிடாமல் யுத்தம் செய். வெற்றியுடன் திரும்பி வருவாய் என்றான். தந்தையின் சொல்லை ஏற்றுக்கொண்டு தேவப்பிரபாவம் பெற்ற இந்திரஜித் தந்தையை வலம் செய்து வணங்கி ஆசி பெற்று கொண்டு தைரியமாகவும் உற்சாகமாகவும் அசோகவனத்தை நோக்கி சென்றான். கோர பற்களோடு விளங்கும் 4 சிம்மங்கள் பூட்டிய தேரில் ஏறி நின்று வில்லின் நாணை இழுத்து சப்தம் செய்து கொண்டு ஹனுமான் இருந்த இடம் சென்றான். பருவகால ஓசை ஒலிக்கச் செய்தது அவன் தேர். தாமரை இலையை போன்ற அவனுடைய கண்களில் வெற்றி எழில் தெரிந்தது. ராஜேந்திரகுமாரன் இந்திரஜித்தினுடைய தேர்தான் இருக்குமிடத்தை நோக்கி வேகமாக வருவதை பார்த்த ஹனுமான் பெருமகிழ்ச்சி அடைந்தான். யுத்தத்தில் நிபுணனான இந்திரஜித்தும் ஹனுமானை உத்தேசித்து வில்லை வளைத்து கூர்மையான பானங்களை ஆயத்தமாக வைத்து கொண்டான். பெரும் யுத்தம் நடக்கும் என்று அறிந்த நாக யக்ஷ சித்தர்கள் ஆகாயத்தில் வந்து சேர்ந்தார்கள். இந்திரஜித்தை கண்டதும் ஹனுமான் கர்ஜனை செய்து தன் பெரும் சரீரத்தை இன்னும் பெருக்கிக் கொண்டான். ராட்சச வீரன் பேசாமல் அம்புகளை தொடுத்து எய்தான். தேவாசுர யுத்தத்தைப் போல் அம்பு மாறி பொழிய ஆரம்பித்தது. ஹனுமான் ஆகாயத்தில் கிளம்பி அற்புத வேகத்துடன் சஞ்சரித்து மின்னலைப் போல வந்த கூரிய அம்புகளை வீணாக்கினான். அரக்கனுடைய பட்சத்தில் இருந்து கிளம்பிய பேரிகை, நானோசை முதலிய கோஷங்களுக்கு சமமாக வானர வீரன் தன் கர்ஜனையால் திக்குகள் எதிரொலிக்கச் செய்தான். இப்படி இரு வீரர்களுக்கிடையே நடந்த யுத்தம் வளர்ந்து கொண்டே போயிற்று. இருவருடைய சாமர்த்தியமும் சமமாகவே இருந்தது. எத்தனை பானங்கள் பட்டும் ஹனுமானுடைய சக்தி குறையவில்லை. அதை பார்த்து இந்த வானரம் என் அம்புகளால் தோல்வியடையப் போவதில்லை. என் பானங்கள் இவனை காயப்படுத்துவதாக காணவில்லை. தந்தை சொன்னது உண்மையே. பிரம்மாஸ்திரம் பிரயோகித்தே இவனை கட்டிவிட வேண்டியது என்று ராட்சசன் தீர்மானித்தான். ராட்சசகுமாரன் பிரம்மாஸ்திரத்தை எய்தான். அது வானர வீரனை தாக்கியதும் அவன் கட்டுண்டு செயலற்று போனான். ஓஹோ, பிதாமகருடைய அஸ்திரத்தால் கட்டுண்டேன் என்று மாருதி உடனே தெரிந்து கொண்டான். பிரம்மாவிடமும் மாருதியும் வரம் பெற்றிருந்தான். அப்போது அதை நினைவுபடுத்தி கொண்டான். ஒரு முகூர்த்த நேரமே இது என்னை கட்டி நிற்கும். இதனால் எனக்கு யாதோர் ஆபத்துமில்லை. கட்டுப்பட்டு நிற்கும் காலத்தில் அரக்கர்கள் என்ன செய்வார்கள் பார்க்கலாம். தூதனாக வந்த என் வேலை ஒருவேளை இதனாலே பூர்த்தியாகும் என்று யோசித்து பிதாமகர் தனக்கு சிரஞ்சீவி வரம் தந்தபோது அவர் இட்ட ஆக்ஜையின்படி பிரம்மாஸ்திரத்துக்கு அடங்கி தைரியமாக தரையில் விழுந்தபடி கிடந்தான். ஹனுமான் கீழே விழுந்து செயலற்று கிடைக்கிறான் என்பதை கண்டதும் அதுவரையில் பயந்து தூர நின்ற அரக்கர்கள் எல்லோரும் அவனை சுற்றி கொண்டார்கள். மாருதியை தாறுமாறாக திட்டி பேரிழைச்சிட்டு கொண்டு தங்களுடைய ராஜகுமாரனை புகழ்ந்தும் குத்தாடினார்கள். துண்டு துண்டாக வெட்டுவோம், தின்றுவிடுவோம், ராவணனிடம் இழுத்து போவோம் என்று பலவாறாக கூச்சலிட்டார்கள். பிறகு சிலர் இவன் பாசாங்கு செய்வான், திடீரென்று கிளம்பி நம்மை தாக்குவான் என்று பயந்து சணல் கயிறும் தென்னம் கயிறும் கொண்டு வந்து ஹனுமானை நன்றாக கட்டிவிட்டோம், இழுத்து போகலாம் ராவணேஸ்வரன் பக்கம் என்று அவர்கள் மிக மகிழ்ந்து கூக்குரலிட்டார்கள். ராட்சச கூட்டம் இப்படி செய்வதை தடுக்க அவகாசம் பெறாத இந்திரஜித் மிக வருத்தப்பட்டான். ஐயோ, நான் செய்தது வீணாக போயிற்றே. இந்த மூடர்களுக்கு மந்திர ரகசியங்கள் தெரியவில்லை. இப்படி இவர்கள் கயிறும் சாக்குப்பைகளும் போட்டு கட்டிய பின் பிரம்மாஸ்திரத்தின் சக்தி ஒழிந்து போயிற்று. ஸ்தூல பொருட்களால் கட்டிய பின் மந்திரக்கட்டு தானாக அவிழ்ந்து போயிற்று. ஹனுமான் நாரும் கயிறும் போட்டு கட்டிய கட்டுக்களை ஒரு கணத்தில் அறுத்து எரிந்து எழுந்து விடுவான். மறுபடி பிரம்மாஸ்திரம் பிரயோகிக்க முடியாது என்று எண்ணி வருத்தப்பட்டான். மாருதியும் நிலைமையை அறிந்து கொண்டான். பிரம்மாஸ்திரத்தின் கட்டு நீங்கி போயிற்று என்றும் கயிர்களால் கட்டப்பட்டதுதான் மிச்சம் என்றும் அதை தன் தேக பலத்தால் ஒரு நொடியில் விலக்கிக் கொள்ளலாம் என்பதையும் உணர்ந்தான். ஆனபோதிலும்
தன்னை கட்டி இழுத்து செல்லட்டும். ராவணனை கண்டு பேச அவகாசம் ஏற்பட்டது என்று உணர்ந்து வேண்டுமென்றே பேசாமல் அவர்கள் செய்த கொடுமைகளையெல்லாம் பொறுத்து கொண்டு செயலற்றே இருந்தான். அடித்தார்கள், திட்டினார்கள். ராட்சச ஸ்திரீகளும் பாமரர்களும் பரிகாசம் செய்ய தெருவழியாக இழுத்துச் சென்றார்கள். இத்துடன் இன்றைய பகுதி முடிந்தது. நன்றி, வணக்கம். பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.